ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்கள் அறையில் உள்ள மெத்தையின் மீது அமர்ந்து கொண்டவாறு கதை பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வருண் நித்யாவின் கால்களை தன் மடியில் வைத்து கொண்டவாறு அவள் கால் விரல்களை வருடி கொண்டிருந்தான். நித்யாவும் வருணை பார்த்து சிரித்து கொண்டபடி அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பார்வதி வெளியே இருந்து நித்யாவை அழைக்க, பார்வதியின் குரலை கேட்ட நித்யாவும், வருண், அத்தை கூப்பிடுறாங்க, என்னை விடுங்க என்று வருணிடம் கூறிவிட்டு தன் கால்களை அவன் மடியிலிருந்து எடுத்துக்கொண்டு தன் இரு கைகளில் மருதாணியுடன் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே பார்வதியை கண்ட நித்யா, அத்தை, என்ன இது, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போலையே. ஆமா நித்யா, இப்போதான் சுபா கால் பண்ணான். சுபாவோட பையன் பாட்டி தாத்தாவை பார்க்கணுன்னு காலையிலேருந்து ரொம்ப அடம் பிடிக்கிறானா. அதாம்மா ஒருட்ட அவனை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கண்ணுக்குள்ளேயே இருக்கான். நான் போயிட்டு காலையில் வந்துடவா? அத்தை சரி, ஆனால் மாமா வரலையா? இல்லை நித்யா, மாமா வேலையை முடிச்சுட்டு அப்படியே சுபா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும்தான் இங்கேருந்து போகணும். நான் போய் பேரனை பார்த்துட்டு காலையில் வந்துடுறேன். அப்புறம் நீயும் வரணும், கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அத்தை இருங்க, எப்படி போகிறீங்க? ஆட்டோவில் தான் நித்யா. எதுக்கு ஆட்டோவில்? வருண் சும்மா தானே இருக்காரு, நீங்கள் வருண் கூட போயிட்டு வாங்க. ஐயோ நித்யா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. அவனே வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருப்பான். இந்த டைமில் அங்கே எங்கன்னு நீ கூட்டிகிட்டு போடான்னு கேட்டாலே அப்படி கத்துவான். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறையின் உள்ளே நுழைந்தாள் நித்யா. அந்த மெத்தையில் சாய்ந்து கொண்டபடி வருணும் நித்யா உள்ளே வருவதை கவனித்து நித்யாவை பார்த்து ரொமான்டிக்காக விசில் எடுத்து கொண்டிருந்தான். வருண். என்னடி பொண்டாட்டி? ஒன்றும் இல்லைங்க, அத்தை அண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல, அவங்களை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? ஏண்டி, நானே வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டாக படுத்திருக்கேன். என்ன போய்? என்ன டயர்டாக இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் என் கூட ரொமான்ஸ் பண்ணும்போது இந்த டயர்ட்லாம் எங்கே போச்சு? பொண்டாட்டி, அது வேற இது வேறடி. வருண், இப்போ அத்தையை ட்ராப் பண்ண போகிறீங்களா இல்லையா? நித்யா, சத்தியமாக டயர்டாக இருக்குடி, அதெல்லாம் அம்மாட்டோ பிடிச்சி போய்ப்பாங்க. வருண், என்ன நீங்கள்? உங்களுக்கு தான் பைக்கில் சுற்றுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன? பொண்டாட்டி, எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஒன்று நான் தனியாக ட்ராவல் பண்ணணும், இல்லாட்டி உன் கூட நீ என்னை பின்னாடி இருக்கமாக கட்டி பிடிச்சிட்டு வருவே, அதாண்டி கிக்கே. அதை விட்டுட்டு அம்மா அப்பான்னு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது அம்மாக்கே தெரியும், அதனால் என்னை எப்போவுமே ட்ராப் பண்ண சொல்லி கேட்கவே மாட்டாங்க. வருண், அத்தையும் அதே தான் சொன்னாங்க. ஆனால் நான் தான் அத்தைக்கிட்ட நீங்கள் பைக்லேயே போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏண்டி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னங்க நீங்கள்? அவங்க பாவம் வயசானவங்க, நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்தா என்ன? பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோடி, எனக்கு மூடு இல்லை. வருண், உங்களுக்கு பைக் ஓட்ட கூட மூடு வரணுமா என்ன? இப்போ கிளம்ப போகிறீங்களா இல்லையா? என்னடி மிரட்டுற? முடியாது, நான் பண்ணுவேன் என்று வருண் சற்று திமிராக நித்யாவை பார்த்து கேட்க, நித்யாவும் வருணை பார்த்து முறைத்தாள். நித்யாவின் முறைப்பில் சற்று பயம் கொண்டான் வருண். இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாதவாறு, ஆமா, எதுக்கு இப்படி பார்க்குற என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அதை காதில் வாங்காமல் நித்யா தன் பார்வையை சிமிட்டாமல் வருணை மறைத்து கொண்டிருந்தாள். என்னடி அப்படி முறைகிற? நீ முறைச்சா நான் பயந்துருவேனா என்ன? என்று வருணும் தன் பயத்தை மறைத்து கொண்டவாறு நித்யாவிடம் பேசி கொண்டிருக்க, நித்யாவும் எதுவும் பேசாமல் வருணையும் மறைத்து கொண்டிருந்தாள். எதுக்கடி இப்படி முறைகிற? இப்போ என்ன, அம்மாவை ட்ராப் பண்ணணும், அவ்வளோதானே? இரு, போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் என்று வருணம் சற்று சலிப்புடன் கூறிவிட்டு தனது பைக் சாவியை எடுத்துக்கொண்டு நித்யாவிடம் சென்றான். போதுண்டி, இது லுக்க மாத்திரையா? ஏண்டி
ஊரில் இருக்கிற ரவுடிங்கெல்லாம் என்ன பார்த்து பயப்படுறானுங்க. ஆனால் நான் என் பொண்டாட்டிக்கு பயந்துட்டுருக்கேன். எல்லாம் நேரம்டி. ஆ, அந்த பயம் இருக்குல்ல. ஒழுங்கா போங்க. நானும் பார்க்குறேன்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டுருக்கேன். இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு நித்யாவை பார்த்து கொண்டபடியே அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். மா, கிளம்பிட்டியா? வா போலாம். டே வருண், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. நீயா பேசுறது? எத்தனை டைம் நான் உன்னை வெளியே கூப்பிட்டுருப்பேன். சொல்கிறவங்க சொன்னாதான் நீ கேட்ப போலையே என்று பார்வதியும் சற்று கிண்டலாக வருணை பார்த்து கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முத வா என்று கூறிவிட்டு தனது பைக்கியுடன் வெளியே சென்றான் வருண். பார்வதியும் நித்யாவிடம், சரிம்மா நித்யா, நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க அத்தை. அப்புறம் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? நித்யா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேம்மா. சரி, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சட்டென்று நித்யாவை கவனித்த பார்வதியும், ஆமா நித்யா, என்னம்மா இங்க? என்னத்த எங்க? இதோ உன் இடுப்புல தான் ஏதோ மருதாணி ஸ்டெயினா இருக்கு. ஆ அத்தை, அது அது வந்து ஒன்றும் இல்லைத்த. நான் தான் தெரியாமல் என் கையால் ஹிப்பை டச் பண்ணிட்டேன். அதான் அங்கே ஒட்டிருச்சு போல. நித்யா, இந்த கை தடத்தை பார்த்தா உன்னோட கை மாதிரி தெரியலையே. ஆ சரிம்மா, நீ போய் வாஷ் பண்ணிக்கோ. அப்படியே இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டெயின் ஆயிரும். நான் போயிட்டு வரேன் என்று கூறியபடி சற்று சிரித்து கொண்டவாறு பார்வதி அங்கிருந்து புறப்பட்டார். ஐயோ, இதை மறந்துட்டனே. இந்த வரும் நாள இன்னும் நான் என்னென்ன பண்ண போறேனோ. கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்காரா? அத்தை ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ என்று நித்யாவும் புலம்பிக் கொண்டிருக்க இப்படியே நேரம் சென்று கொண்டிருந்தது. இரவு 8 மணி அளவில் வருண் தனது பைக்கை நிறுத்திவிட்டு தன் வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். உள்ளே அந்த ஹாலில் அமைந்துள்ள அந்த சோஃபாவில் நித்யா அமர்ந்து கொண்டவாறு தன் கைகளில் உள்ள மருதாணியை பார்த்து கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவை பார்த்து சற்று சிரித்து கொண்டபடி அந்த கதவை அடைத்துவிட்டு அவளிடம் நெருங்கினான். ஏ பொண்டாட்டி, என்னடி கையை பார்த்துட்ருக்க? வருண், வந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்று நித்யாவும் சற்று வெக்கப்பட்டவாறு கூற வருணும் நித்யாவின் அருகே அமர்ந்து கொண்டான். ஏய், இன்னும் காயலையா என்ன? இல்லைங்க, இன்னும் ஈரமாக தான் இருக்கு. வருண், என் கையை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஏ பைத்தியம், எதுக்குடி? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் மருதாணி வச்சிருக்கேன், ஒரு குட்டி மெமரிஸ்க்கு தான் என்று நித்யா கூற வருணும் சிரித்து கொண்டவாறு தன் மொபைல் ஃபோனில் நித்யாவின் அந்த அழகிய கைகளை சில ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டிருந்தான். வருண், சூப்பராக இருக்குல்ல? நல்லா தாண்டி இருக்கு. அம்மா, இடுப்புலேயே மருதாணி போட்டு விட்டனே, அதே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? எங்கே காட்டு. வருண், கையை வச்சுட்டு சும்மா இருங்க. நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு புரியுது. சரி வருண், நைட் என்ன பண்ணுறது? பொண்டாட்டி, இதனடி கேள்வி. இத்தனை நைட் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான். ஐயோ வருண், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அதே நினப்பு. நான் அதை கேட்கல, நைட்டு சாப்பிட என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஓ ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன்டி. உன் கையில் வர மருதாணி இன்னும் காயலையோ? ஆமாங்க, இன்னும் காயவே இல்லை. வீட்டில் வேற எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், நிறைய வேலை இருக்குது. நான் வேணும்னா கையை வாஷ் பண்ணிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கவா? பொண்டாட்டி, என்னடி பேசுகிற? இதே வாஷ் பண்ணுற, அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன, நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கை மட்டும் வாஷ் பண்ணக்கூடாது. வருண், நிஜமாவா? ஆமாண்டி, என் பொண்டாட்டிக்காக இன்னைக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ கை மட்டும் கழுவக்கூடாது, அப்படியே வச்சிரு. அப்போ தான் என் பொண்டாட்டி கை அழகாக சவக்கும் என்று வருண் கூற நித்யாவும் வருணின் கன்னத்தில் முத்தமிட்டாள். வருண், சரி, என்ன வேலை பார்க்க போகிறீங்க? அதுவா, என் பொண்டாட்டிக்கு அழகாக தலசி விட போகிறேன். வருண், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு தலைப்பினி விட போகிறீங்களா? ஆமாண்டி, எவ்வளோ நேரம் இப்படியே விரிச்சு போட்டிருப்ப.
உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, இரு நான் வரேன் என்று கூறிவிட்டு வேகமாக அவன் அறையின் உள்ளே சென்று அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள சீப்பு மற்றும் ரப்பர் பேண்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். வருண் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவன் கீழே தரையில் நித்யா அமர்ந்திருந்தாள். வருண் நித்யாவிற்கு அழகாக தலைவாரி விட்டு கொண்டிருந்தான். நித்யாவும் சற்று சிரித்து கொண்டவாறே அங்கு அமர்ந்திருந்தாள். ஏ பொண்டாட்டி, எதுக்குடி சிரிக்கிறா? வருண், ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே எவ்வளோ கெத்தாக சுற்றிட்டுருப்பீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே எனக்கு குழந்த மாதிரி தலசி விட்டுட்ருக்கீங்க என்று நித்யாவும் சற்று கிண்டலாக கூற வருண் நித்யாவின் கூந்தலை பிடித்து சற்று பின்னே இழுத்தான். வருண், வலிக்குதுங்க என்று நித்யாவும் சற்று வழியில் கத்த அப்போது வருண் நித்யாவின் முடியை பிடித்து பின்னே இழுத்தவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். வருண், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொண்டாட்டி, எப்போவுமே நீ எனக்கு குழந்தை தாண்டி என்று கூறியபடி அவள் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டான். நித்யாவும் வருணை பார்த்து சிரித்தாள். வருணும் நித்யாவிற்கு தலையை பின்னி கொண்டிருக்க, வருண் மெதுவாங்க, வலிக்குது. ஏண்டி, முடி என்னடி இவ்வளோ சிக்கா வச்சிருக்க? வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளினா கேட்குறியா? இங்கே பாரு, தலை ஃபுல்லாக சிக்கு. ஏண்டி, எப்போ பார்த்தாலும் லூஸ் ஹேர்லேயே இருக்காத, அடிக்கடி இந்த மாதிரி பின்னி போடு, புரியுதா என்று வருண் நித்யாவிடம் சற்று கோபமாக கூற நித்யா வருணின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி எப்படி பார்க்குற? வருண், உங்களை இப்படி பார்க்கும்போது என் அம்மா பார்க்குற மாதிரியே இருக்கு. அவங்களும் இதே மாதிரி தான் என்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க என்று நித்யாவும் சற்று கவலையுடன் கூற அப்போது வருண் நித்யாவை மேலே தூக்கி அவன் மடியில் அமர வைத்தான். பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? வருண், உண்மை சொல்லவா, இப்போலாம் நான் என் அம்மாவை மிஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா என் அம்மா விட அதிகமாக என்னை அவ்வளோ கேரிங்காக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உங்கள் கூட இருக்கும்போது என் அம்மா அப்பாவை எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. இந்த மாதிரி நீங்கள் என்னை அடிக்கடி திட்டுறது, என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது, என் கூட பண்ணுற அந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாமே இன்னும் உங்கள் மேலே என்னை ரொம்ப லெவலில் விலக வைக்குது. வருண், இப்போலாம் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று நித்யாவும் வருணை பார்த்து அழகாக கூறினாள். வருணும் நித்யாவின் முகத்தை பிடித்தவாறு அவள் நெற்றியில் அழகாக ஒரு முத்தமிட்டான். லட்டு, உனக்கு பசிக்குள்ளா? சரி வா, ஏதோ குக் பண்ணி தரேன் என்று கூறி நித்யாவை சமையல் அறையின் உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கு உள்ள கவுண்டர் டாப்பில் நித்யாவை அமர வைத்துவிட்டு வருணும் அங்கு சமையல் வேலைகளை பார்க்க தொடங்கினான். வருண், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. ஏன்னா மஞ்சத்தூளா? அதங்கடி இருக்கு. வருண், அந்த ஷெல்ஃபில் இருக்கும் பாருங்க என்று நித்யா கூற வருணும் நித்யா கூறுவதை கேட்டுக்கொண்டே சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். பொண்டாட்டி, அடுத்து என்ன பண்ணணும்? வருண், கொஞ்சம் உப்பு போடுங்க. ஐயோ, அவ்வளோ இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியா. போட்டாச்சு, அடுத்து? வருண், இருக்கிற மசாலாலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்படின்ற என்று வருணும் தடபுடலாக சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆமாம், இதென்ன மசாலா? வருண், எனக்கே தெரியல. என்ன தெரியலையா? சரி விடு, அப்போ இதை போடலாமா? என்னங்க, அது டீ தூளுங்க. என்ன டீ தூளா? நல்ல வேலை சொன்னடி என்று இருவரும் சேர்ந்து ஆரவாரமாக சமைத்து கொண்டிருந்தனர். லட்டு, கொஞ்சம் டேஸ்ட் பாரு என்று வருண் சிறிதளவு அந்த குழம்பை எடுத்து தன் உள்ளங்கையில் ஊற்றி நித்யாவிற்கு நீட்ட நித்யாவும் வருணின் உள்ளங்கையிலிருந்து அந்த குழம்பை சுவைத்தாள். வருண், சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்கு என்று நித்யா கூற வருணும் தன் உள்ளங்கையில் மீதமுள்ள அந்த சிறிதளவு குழம்பை சுவைத்தான். என்னடி குழம்பு இனிக்குது? என்ன இனிக்குதா? ஆமாண்டி,
என் பொண்டாட்டி ஒத்துட்டு பட்டுச்சுல்ல, அதான் இந்த காரமான குழம்பு கூட தேன் மாதிரி இனிக்குது. யோ, வலிஞ்சது போதும், வேலையை பாரு என்று நித்யா கூற, வருணும் சிரித்து கொண்டவாறு சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். வருண் ஸ்மெல்லே ஆளை தூக்குது. பொண்டாட்டி ரெடி ஆயிடுச்சு. அம்மா, உனக்கு என்ன ஊறுகாய் பிடிக்கும்? எனக்கு எப்போவுமே என் அத்தையோட ஸ்பெஷல் நார்த்தங்காய் ஊறுகாய் தான் என்று நித்யா கூற, வருணம் நித்யாவிற்காக அந்த ஊறுகாயை எடுத்து சாதத்தின் அருகே வைத்தான். வருண் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா தாண்டி இருக்கு, ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். என் புருஷனுக்காக ஆசையாக சமைச்சதில்ல, எங்க ஊட்டி விடுங்க என்று நித்யா ஒரு குழந்தை போல கேட்க, வருணம் நித்யாவிற்கு அந்த சூடான சாதத்தை ஊட்டி விட்டான். வருண் சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்கு என்று நித்யாவும் ஆசையாக சாப்பிட்டு கொண்டிருக்க, வருணம் நித்யாவிற்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். இப்படியே சமையலறையில் அந்த நேரம் அழகான காதல் பரிமாற்றத்துடன் சென்று கொண்டிருந்தது. அந்த அழகான இரவு வேளையில் ஜன்னல் வழியே ஜில்லென்ற காற்று வீச, வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்கள் அறையில் மெத்தையின் மீது இருவரும் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். வருணின் தோளில் நித்யா சாய்ந்து கொண்டிருக்க, வருணின் கைகள் நித்யாவின் தலைமுடியை வருடி கொண்டிருந்தது. வருண், என்னடி, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் என்று நித்யா கேட்க, வருணம் அங்கிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து நித்யாவிற்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான். அப்போது வருணின் கை சற்று தவறியதில் அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீர் நித்யாவின் மேனியில் சிறிதளவு கொட்டியது. அந்த தண்ணீர் நித்யாவின் மார்பை மறைத்திருக்கும் அந்த புடவையின் மீது சிந்த, அந்த புடவை சற்று ஈரமானது. அதை கண்ட வருணிற்கு அவன் மனதில் சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டது. வருண், என்ன இது, என் மேலேயே கொட்டிட்டீங்க? ஏய், அது தெரியாமல் பட்டுருச்சுடி. என்ன தெரியாமல் பட்டுருச்சு? பாருங்க, ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. பொண்டாட்டி, பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். வருண், என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லடி என்று கூறி வருண் சமாளிக்க, நித்யாவும் வருணை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நித்யா. என்னங்க? நித்யா, போய் கை கழுவிட்டு வரியா? வருண், என்ன சொல்கிறீங்க? எதுக்கு? இல்லடி, 2 பேரும் தூங்கலாம், போய் கை கழுவிட்டு வா. சரி, தூங்கலாம், அதுக்கே கை கழுவணும்? பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் கை கழுவிட்டு வாடி. வருண், என்ன நீங்கள்? அப்போ அதை தான் நீ கையை கழுவாத, நானே உனக்காக எல்லா வேலையும் பார்க்குறேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன? லட்டு, இப்போவும் வேலை பார்க்க தாண்டி போகிறேன், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். வருண், அதெல்லாம் முடியாது. இதை காலையில் வரைக்கும் வச்சுருந்தா தான் நல்லா செவக்குன்னு அத்தை சொன்னாங்க. நான் கழுவ மாட்டேன். அதெல்லாம் செவந்திருக்குண்டி. நித்யா, கெஞ்ச விடாதடி, கை கழுவிட்டு வா. வருண், முடியாது. என்னடி, நானும் அப்பா திறந்து கேட்டே இருக்கேன், என்ன ஓவரா பண்ணுற? வருண், என்ன மிரட்டுறீங்க? இங்கே பாருடி, ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன், மரியாதையை கை கழுவிட்டு வா. முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? இன்னைக்கு உனக்கு இருக்குடி என்று வருண் சட்டென்று நித்யாவை கட்டிலில் தள்ள, நித்யாவும் வருணை தள்ளிவிட்டு அங்கிருந்து எழுந்து ஓடினாள். நித்யா எழுந்து ஓட, அவள் சற்று தடுமாற, அவள் கட்டியிருந்த புடவை அவள் காலில் பட்டு அவள் புடவை சற்று அவிழ்ந்தது. அவள் மாறாப்பு அவளை விட்டு நழுவி கீழே விழுந்தது. தன் கைகளில் மருதாணியுடன் தன் புடவையை சரி செய்ய முடியாமல் நித்யா முழித்து கொண்டிருந்தாள். வருணும் கட்டிலில் படுத்தபடியே நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். வருண், என்ன சிரிக்கிறீங்க? வந்து எனக்கு புடவை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அதெல்லாம் முடியாதுடி, நீயே கையை வாஷ் பண்ணிவிட்டு நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வருண், உங்களுக்கு ஆக மொத்தம் நான் கை வாஷ் பண்ணணும், அதானே? ஆமாம். என்ன ஆமாம்? மரியாதையாக வந்து எனக்கு சாரி கரெக்டாக போட்டு விடுங்க. பொண்டாட்டி,
அதெல்லாம் முடியாது. வருண் ப்ளீஸுங்க என்று நித்யாவும் சற்று கெஞ்ச, வருணும் எழுந்து நித்யாவின் அருகே வந்தான். அவள் மேனியிலிருந்து புடவை நழுவி இருக்க, அவள் இடை மற்றும் மார்பு பகுதி பளிச்சென்று வருணின் கண்களுக்கு காட்சியளித்தது. வருணும் நித்யாவின் புடவையில்லா மேனியை ரசித்தபடி பார்த்து கொண்டே அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான். வருணின் பார்வையில் நித்யா தவித்துக் கொண்டிருந்தாள். தன் தவிப்பை அடக்க முடியாத நித்யா வருணின் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சட்டென்று திரும்பிக் கொண்டாள். வருணம் நித்யாவின் பின்புறம் அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்றான். நித்யாவின் இதயம் படபடத்தது. வருணின் விரல்கள் நித்யாவின் இடையில் கோலமிட்டது. நித்யாவும் கூச்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள். அப்போது வருணின் இதழ் நித்யாவின் பின்கழுத்தில் முத்தமிட, அப்போது நித்யா வருணை பார்த்து, வருண் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சாரி கட்டியோட வந்த மாதிரி தெரியலையே. பொண்டாட்டி, அதான் சாரியெல்லாம் கலண்டுருச்சுல, அப்புறம் எது கட்டிக்கிட்டு? நான் வேணும்னா முழுசாக கழட்டிடவா? வருண் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல கட்டி விடுங்க என்று நித்யா கூற, வருணும் நித்யாவை முன்பக்கமாக திருப்பினான். வருண் மெதுவாக அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். வருணின் விரல்கள் அவள் தோள்களின் வழியாக மெதுவாக வலிக்கிச் சென்றன. வருண் தனது வலிமையான கைகளால் நித்யாவின் உடலில் மென்மையாக தீண்டினான். வருண் மெதுவாக நித்யாவின் புடவையை சரி செய்தான். அவன் விரல்கள் அவளது நெஞ்சின் அருகே படும்போது அவள் மூச்சு இழைத்தது. அவள் இடுப்பிலிருந்து சரிந்து விழுந்து கிடக்கும் அந்த புடவையை மடித்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவை பார்த்து கொண்டபடி அந்த மடிப்புகளை சரி செய்து அவள் இடுப்பில் சொருக, நித்யாவிற்கு மோகம் அதிகரித்தது. வருணின் கைப்பட்டதும் உணர்ச்சிகள் தாங்காமல் தவித்து கொண்டிருந்தாள் நித்யா. நித்யாவின் தவிப்பை புரிந்து கொண்ட வருணும் எதுவும் யோசிக்காமல் சட்டென்று அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்தான். அவள் முழுவதுமாக அவனுக்கு அடிபணியாமல் தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவன் அவளை விட்டு வைக்கவில்லை. வருணின் கைகளின் அழுத்தம் அவளை புதிதாக ஒரு உணர்வுக்குள் இழுத்துச் சென்றது. வருணும் நித்யாவை இறுக்கி அணைத்து கொண்டபடியே தன் முகத்தால் அவள் முகத்தை வருடினான். உணர்ச்சிகளை இழந்த நித்யா தன் கையில் மருதாணி இருப்பதை அறியாமல் வருணின் ஆடையில்லா மேனையை சற்று இறுக்கமாக அணைத்து கொண்டாள். வருணும் நித்யாவின் கழுத்து, மார்பு, அவள் வயிற்றுப்பகுதி என்று அவள் உடல் முழுக்க முத்தங்களை பதித்து கொண்டிருந்தான். அந்த முத்தத்தோடு அவளை அந்த மெத்தையில் தள்ளினான். வருணும் நித்யாவின் மீது படுத்துக்கொண்டு தன் உதடுகளால் அவள் அங்கங்களை தீண்டிக் கொண்டிருந்தான். நித்யாவின் மருதாணி பூசிய அந்த அழகிய விரல்கள் அந்த மருதாணியுடன் கலந்து வருணின் முதுகில் கோலம் போட ஆரம்பித்தது. தன் தவிப்பை காட்டும் விதமாக நித்யாவின் கைகள் வருணின் மேனியை அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த அந்த ஈரமான மருதாணியும் வருணின் உடல் முழுவதும் பூசப்பட்டது. அன்று இரவு மழை சாரலாக வந்து கொண்டிருந்தது. மலை மனமும் மருதாணி மனமும் கலந்திருந்த அந்த வீட்டில் காதல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அழகான தருணம் மலர்ந்தது. அவர்களின் காதல் மருதாணி மனத்துடன் கலந்து துளிர்த்து கொண்டே இருந்தது.